லெஜண்ட் சரவணா ஸ்டோர் ஓனர் லெஜண்ட் சரவணன் நடிச்சு கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்த படம் லெஜண்ட். அந்த படத்துல அவர் தான் ஹீரோவா நடிச்சாரு. அந்த படத்தை தயாரிச்சும் வந்தார். தயாரிப்பு பிளஸ் அந்த படத்தை நடிச்சு வந்தார். அந்த படத்தை இயக்குநர்கள் ஜேடி ஜெரி அவங்க 2 பேரும் இயக்கியிருந்தாங்க. லெஜண்ட் படத்துல சரவணன் வெளியூர்ல இருந்து சொந்த ஊருக்கு வருவாரு. அங்க அவர் அந்த மக்களுக்கு நல்லது பண்ணும்போது அதை பிடிக்காத அந்த ஊருக்கு ஏற்கனவே சில பேர் இருப்பாங்க. அவங்க சரவணனுக்கு தொல்லை கொடுப்பாங்க, அவர் குடும்பத்துக்கு தொல்லை கொடுப்பாங்க. அதெல்லாம் மீறி அவர் வந்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இதுல அவர் சில இழப்பெல்லாம் சந்திப்பார். இதுதான் லெஜண்ட் படத்தோட ஒரு ஒன்லைன் கதை. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் அவர் 2022 நடிச்சாரு. அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2026 அவர் புதுசாக நடிக்கிற ஒரு படத்தை அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு பேரு லீடர்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தையும் சரவணா ஸ்டோர்ஸ் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தயாரிப்பு சார்பாக தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை சிவகார்த்திகேயன் நடிச்ச எதிர்நீச்சல், காக்கி சட்டை, அப்புறம் தனுஷ் நடிச்ச கொடி, பட்டாசு, கருடன், இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணுவாரு. அவர் தான் துரை செந்தில்குமார். இவர் தான் இந்த படத்தை லீடர் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இதுக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. இந்த படத்துக்கான மியூசிக்கை ஜிப்ரான் பண்றாரு. இந்த படத்தோட லீடர் படத்தோட அறிமுக விழா சென்னை நடந்துச்சு. இந்த படத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் நிழல் உலகத்திற்கும் போலீஸ்க்கும் இடையே ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையில ஒரு சாமானிய பொதுமக்களா சரவணன் பாதிக்கப்படுறாரு. அவர் அந்த பிரச்சனைல இருந்து எப்படி தன்னையும் தன்னை சார்ந்தவங்களையும் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்லிருக்காங்க. ஒரு மாசா ஆக்ஷனா த்ரில்லரா இந்த படம் உருவாக்குன்னு படக்குழு சார்பாக தயாரிக்கப்பட்டிருக்கு.